ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் செட்டிநாடு கிரேவி ஸ்டைலில் சூப்பராக வீட்டில் பண்ணியிருந்தோம். நல்ல கெட்டியாக வீடே மணக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சூப்பரான சுவையில் ரொம்ப கொஞ்ச நேரத்தில் செய்கிற மாதிரி அருமையாக வந்துருந்துச்சு. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் மல்லி, 1.5 ஸ்பூன் மிளகு ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அதோட 3 காஞ்ச மிளகா ஃப்ரெண்ட்ஸ். கருகிற வாடை வந்துடக்கூடாது. லேசாக அப்படி பொன்னிறமாக வறுத்துட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை பவுட்ரு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுட்ரோட மனமே சிக்கன் கிரேவி ரெடியான மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 50 எண்ணெயை கடாயில் ஊற்றுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை முழுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் விழுது அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் போட்டுருங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய ஸ்பூனு, பச்சை வாடை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 3/4 கிலோ சிக்கன் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 கிலோ சிக்கனை போட்டு தேவையான அளவு, அதாவது 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 3/4 கிலோ சிக்கனுக்கு தாராளமாக போதும். அதை போட்டு அப்படியே பரட்டி அது கூடவே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் செட்டிநாடு மசாலா தூளை ஃபுல்லாக தூவி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பரட்டுங்க. ஏன்னா சிக்கனில் வந்து அந்த மசாலா பார்த்தா நல்லா இறங்கியிருக்கும். நமக்கு சிக்கன் கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் 2 கப்பு தண்ணி ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காகனா கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்தும், குழம்புல கொஞ்சம் கெட்டித்தன்மையை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கெட்டித்தன்மை வந்துச்சுன்னா குழம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து திறந்தோம்னா ஆஹா, மணக்க அருமையான சிக்கன் செட்டிநாடு அருமையாக வந்துருந்துச்சு. ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டு ஒரு பரட்டுனா போதும். அருமையான சிக்கன் செட்டிநாடு கிரேவி சூப்பராக மணக்க வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சாதம், சப்பாத்தி, ஏன் இட்லி, தோசை கூட எல்லாத்துக்குமே காம்பினேஷன் அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி சூப்பரான குஸ்கா ரெடி பண்ணியிருந்தாங்க. குஸ்காவோட அந்த சிக்கன் செட்டிநாடை ஊற்றி பரட்டி உருட்டுன்னு உருட்டி அப்படியே வாய்க்குள்ளே தள்ளினா வேறு லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான டிஷ் வச்சுருந்தாங்க நம்ம வீட்டில். சிக்கன் 65யும் தயிர் வெங்காயம் இருந்துச்சு. பிரியாணி மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் அதோட டேஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.